சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுங்க அன்பு. மேடம், ஆனந்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்ன? நீங்க நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் உடனே வர முடியுமா? என்ன அன்பு, ஆனந்திக்கு என்ன ஆச்சு? ஏதாவது சீரியஸா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம். திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க, அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்ன அன்பு, என்ன சொல்றீங்க? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், இப்போ நார்மலா தான் இருக்காங்க. ஆனந்திக்கு தெரிஞ்ச லேடி கிட்ட டாக்டர் ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே, நான் உங்களுக்கு உடனே ஹாஸ்பிட்டலோட லொகேஷனை ஷேர் பண்றேன் மேடம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மேடம். அனுப்புங்க அன்பு. மேடம், ஷேர் பண்ணிட்டேன் மேடம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்களேன். ஓகே அன்பு, நான் பாத்துக்கிறேன். நான் உடனே கிளம்புறேன். ஓகே மேடம். ஆனந்தி சார். ஏய், இல்ல வேண்டாம், படுத்துக்கோ. இப்ப எப்படி இருக்க ஆனந்தி? எனக்கு ஒன்னும் இல்ல சார், நான் நல்லாதே இருக்கிறேன். ஆனா இப்படி கொண்டு வந்து படுக்க வச்சிட்டீங்களே. சாரி ஆனந்தி, என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். உனக்கு பிடிக்காத ஃபுட்ட நான் சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஐ எம் வெரி சாரி. சார், ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? சாப்பிடதானே சொன்னீங்க, அது ஒரு குத்தமா? அது எனக்கு சேரலன்னா பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப மயக்கம் போட்டுட்டேன், ஆறு கொண்டு வந்து சேர்த்தது நீங்க தானே. நல்லது மட்டும் நினைப்போம் சார். டாக்டர் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனந்தி. ஆனந்தி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அன்பு சொன்ன மாதிரி உன் மேல எந்த அட்டாக்கும் நடக்கலையா? அப்போ நீங்க நான் சொன்னதை நம்பலையா? ஹே, சேச்சே, அப்படி இல்ல ஆனந்தி. உனக்கே தெரியாம யாராவது உன் மேல அட்டாக் பண்ண வந்திருக்கலாம், அத நீ கவனிக்காம கூட விட்டுருக்கலாம். அதுக்காக சொன்ன. சார், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது அந்த ஆளால தான் இருக்கும். நான் மயக்கம் போட்டதுக்கு காரணம் அவர்தான். என்ன கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனது நீங்க. நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சார். சரி ஆனந்தி, இப்ப அந்த டாபிக் நாம பேச வேண்டாம். நீ ரெஸ்டட் ஆனந்தி. ஒவ்வொரு தடவையும் உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கடவுள் உன் பக்கத்துல என்ன கொண்டு வந்து காப்பாத்துறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல உனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கறாருன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு எதுவுமே புரியல ஆனந்தி. நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன் ஆனந்தி. நான் உனக்காகவே வாழ்றேன். ரொம்ப நன்றி சார். எதுக்கு? உங்களுக்கு இருக்கிற வேலைக்கு நடுவுல எனக்காக இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்களே. கடவுள் மாதிரி சார் நீங்க எனக்கு. ஹேய் ஆனந்தி, என்ன அது பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? ஏன் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நீ கடவுள் மாதிரி ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்தலையா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் ஆனந்தி, ஒரு விஷயத்த கவனிச்சியா? ஒவ்வொரு தடவையும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஆபத்து வரும்போதெல்லாம் அந்த கடவுள் நம்ம ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காரு. கவனிச்சியா? ஆமா சார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஆனந்தி? எல்லாத்துக்கும் விதிதான் சார் காரணம். யா, அப்படி கூட சொல்லலாம். பட் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்படியா? என்ன பேரு? அதுக்கு பேரு சார், பேசுனது போதும் சார். அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு சார். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஷோ. சரி ஆனந்தி,
நீ ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறம் பேசலாம். ம் சரிங்க சார். நான் வெளியே வெயிட் பண்றேன்.